உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, மீண்டுமா இந்த நல்ல காலை வேளையில உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை அறிந்தவர், நம்முடைய அழுகை அறிந்தவர், நம்முடைய தோல்வியை அறிந்தவர், நம்முடைய நஷ்டத்தை அறிந்தவர், நம்முடைய கீழ்ப்படியாமையையும் அறிந்தவர். ஆதாம் ஏவாள் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனபோது மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தார்கள். என்ன ஆயிற்று? அவர்கள் மேலிருந்த தேவ மகிமை அவர்களை விட்டு விலகினது. மகிமை என்கிற வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருந்தார்கள், அது விலகிவிட்டது. இப்பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தோட்டத்திலே அத்தி இலைகளை எடுத்து தைத்து தங்களுக்கு வஸ்திரங்களாக உடுத்தி கொண்டு ஒளிந்திருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களிடம் இருந்ததை விட ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்தினார். அதைத்தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடை, ஒரு லெதர் ஜாக்கெட்னா ரொம்ப காஸ்ட்லி. இப்போ எத்தனையோ பொருட்கள் வாங்குகிறோம், ரெக்ஸின் வாங்குகிறோம், பிளாஸ்டிக்கில் வாங்குகிறோம். ஆனால் லெதர் என்பது ரொம்ப காஸ்ட்லி. மனிதன் ஆயத்தப்படுத்தினது ரொம்ப சீப். அத்தி இலைகளை பறித்து இந்த இலைகளை அப்படியே ஒரு என்ன செய்தார்கள் தெரியல. ஆனால் பைபிளில் முதல் டெய்லரே ஆதாம் தான். ஆதாம் ஏவாள் தான் ஃபர்ஸ்ட் டெய்லர். 2 பேரும் ஃபேமிலி. யோசித்து பாருங்க, வேகமாக வேலை செஞ்சிருக்கிறாங்க. அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு என்ன செய்தார்களாம்? அவர்கள் அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அரைக்கச்சை ஒரு அரகுறை ட்ரெஸ்ஸு தான். மனுஷன் எதை செஞ்சாலும் அரகுறை தான். இன்றைக்கு எத்தனையோ விஞ்ஞான நவீன கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்து விட்டேன்னு சொன்னாலும் அரைகுறை தான். மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஃபெயிலியர் தான். யோசித்து பாருங்க, அந்த அத்தி இலைகள் கொஞ்ச நேரத்தில் வெயில் ஏற ஏற அது வாடி போய் அது கலண்டு விழுந்திருக்கும். ஸோ மனிதனுடைய முயற்சி வீண். தன் பாவத்தை மறைக்க, தன் நிர்வாணத்தை மறைக்க மனிதன் எடுக்கிற பல முயற்சிகள் இருக்கு. பல விதங்களில் முயற்சி எடுத்தாலும் எல்லாம் வீண் தான். ஆண்டவர் ஒரு நல்ல வழியை வைத்திருக்கிறார். அது என்ன? அவர் தோல் உடைகளை உண்டாக்கினார். எங்கிருந்து வந்தது இந்த தோல்? ஒரு மிருகத்தை நிச்சயமாய் பலியிட்டிருக்க வேண்டும். அதனால்தான் 1 பேதுரு 1:19 வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். 19ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டீங்கன்னு சொல்ற பேதுரு, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். யாருக்காக? உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு உயர்ந்த திட்டம் இருந்தது. ஒரு ப்ரொவிஷனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அற்புதமான நல்ல அருமையான உடைகளை தேவன் கொடுத்தார். ஒரு மிருகத்தை பலியிட்டு அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. முதல் பலி. இன்றைக்கு உலகத்தின் முதல் மனிதர்களுக்கு தேவன் ஏற்படுத்தின முதல் பலி ஆதாம் ஏவாளுக்காக ஆண்டவர் பலி செலுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை எடுத்து ஒரு வஸ்திரமாய் கொண்டு வந்து, கூட ஒரு பெரிய மிருகம் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் நிரந்தரமான ஒன்றை கொடுத்தார். அவர்கள் ஆயத்தப்படுத்தி தற்காலிகமான ஒன்று, டெம்பரரி. கொஞ்ச நேரம் உதவி செய்யும், கொஞ்ச நேரம் சமாதானம் தரும், கொஞ்ச நேரம் நிம்மதியாயிருக்கும். ஆனால் அதன் பின்பு அவைகளும் நம்மை விட்டு போய்விடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை, ஒரு மிருகத்தை கொன்று ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறவைகள் விலையேற பெற்றவைகள். ரட்சிப்பு விலையேற பெற்றது. அவர் கொடுக்கிற பரலோகம் விலையேற பெற்றது. அவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் விலையேற பெற்றது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஹெல்த் விலையேற பெற்றது. யோசித்து பாருங்க, மனிதனுடைய கண்டுபிடிப்புகள். நாம சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவன் கொடுப்பது என்பது விலையேற பெற்றது. இன்றைக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்
ஆதாம் ஏவாளுக்காக அவர் தோல் உடைகளை உண்டாக்கி என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்கள் தேவையை ஆண்டவர் சந்திக்க போதுமானவர். உங்களுடைய முயற்சிக்கு மேலாக அப்பா எல்லாம் உங்க கிருபைன்னு சொன்னீங்கன்னா அந்த கிருபையினால கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் சம்பாதிப்பதற்கும் நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கும் தேவன் கொடுப்பதற்கும் பெரிய வித்தியாசம். அவர் கொடுப்பது மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்தார். நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. பரலோகம் போவதற்கு நமக்கு உதவி செய்கிற ஒரு பெரிய ரட்சிப்பு. இன்றைக்கு இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார், ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஐயோ என்று சொல்லி ஆதாம் ஏவாளும் எதையும் புலம்பல்ல, அமைதியாயிருந்தார்கள். தப்பு செஞ்சிட்டோம், இனி ஆண்டவர் கரத்துல கொடுக்கிறோம் என்று அமைதியாயிருந்தார்கள். ஆண்டவரே அவர்களுக்காக மிருகத்தை பலியிட்டு அருமையான தோல் வஸ்திரங்களை கொடுத்தார். குளிருக்கு நல்லா இருக்கும், அவருடைய சூழ்நிலைக்கு நன்றாயிருக்கும். குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் அவருடைய குறைவுகள் மத்தியில கர்த்தர்களுக்கு ஒரு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்தது போல இன்றைக்கு நமக்கு தேவன் வைத்திருக்கிற விலையேறப்பட்ட வஸ்திரம் ஏசாயா 61:10 ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதிய ஏற்பாட்டில் பல இடங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த இளையகுமாரனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, கடைசியில ஆண்டவர் இந்த வஸ்திரம், அதாவது கரைபடாதபடி காத்துக்கொள், விலகாதபடி காத்துக்கொள், உன் நிர்வாணம் தெரியாம இருக்கட்டும் சொல்லி அவர் வெளிப்படுத்தல் 16:15 சொல்கிறார். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு என்று வாசிக்கிறோம். தன் விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளும் பாக்கியவான். இன்னைக்கு ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளான போது அவர்கள் டெம்பரரி அவனை ரெடி பண்ணினார்கள், அது கை கொடுக்காது. ஸோ தேவன் அற்புதமான வஸ்திரம். இன்றைக்கும் நம்முடைய பாவ நிர்வாணத்தை மூடி அந்த பாவத்தை நம்மை விட்டு தொலைத்து நம்மை அவருடைய பிள்ளைன்னு நிறுத்துகிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வஸ்திரம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள் நிச்சயம் உண்டா? நான் கிறிஸ்தவன் சொன்னால் போதாது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் ஏசாயா 61:10 எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். நான் மறுபடியும் பிறந்தவன் என நிச்சயம் உண்டா? முதல் பலி மனிதனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பலி நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறது. அந்த வஸ்திரத்தோடு வாழ்வோம். அந்த வஸ்திரம் இருந்தால் தான் அவருடைய வருகையில நம்ம போக முடியும். கிருபையுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்காக பலியாகி எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நாங்கள் தொலைத்து விடாதபடி, ஆண்டவரை இழந்து விடாதபடி, அது விலகி விடாதபடி, அது கரைபடாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள கிருபைத்தார். ஆதாம் ஏவாளுடைய முயற்சிக்கு மேலாக நீர் அற்புதமான வஸ்திரத்தை கொடுத்தீரே, அதே தேவன் எங்களுக்கும் நீர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறது ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை சரியாய் காத்துக்கொள்ள, அந்த வஸ்திரத்தோடு ஆண்டவரை இந்த வருகைக்கு ஆயத்தமாயிருக்க, கரைபடாதபடி காத்துக்கொள்ள, அந்த வஸ்திரம் பிரகாசிக்க ஆண்டவர் கிருபைத்தார். உமக்கே மகிமை, உமக்கே கனம். எங்களுக்காய் பலியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு வாழ்வோம். God bless you.